எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான பயங்கரமான ஒரு மூவி அப்படின்னா அது அருந்ததி தான். சொல்ல போனா இந்த படத்தை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு இந்த அருந்ததி படம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த படத்தை ஹிந்தி ரீமேக் பண்ண போறாங்க. அதாவது ஹிந்தியில இந்த படத்தை மறுபடியும் எடுக்க போறாங்க. அதுல ஒரு நடிகையை நடிக்க வைக்கிறதுக்காக பேச்சு அடிபட்டு வருது. ஆனா பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போயும் போயும் இந்த நடிகையே நடிக்க வைக்கிறீங்க, அதுக்கு பதில் நீங்க அனுஷ்காவையே நடிக்க வைக்கலாம், இல்லட்டா டப்பிங் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பா அனுஷ்கா இடத்தை யாராலையுமே பூர்த்தி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இந்த படத்தை யார் இயக்க போறாங்க, இந்த படத்துல அனுஷ்கா கதாபாத்திரத்துல யார் நடிக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி இதுல விரிவா பார்க்கலாம். அருந்ததி படம் 2009ஆம் ஆண்டு வெளியாச்சு. இது தெலுங்குல மட்டும் இல்லாம தமிழ்லயுமே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு, ரொம்பவே நல்லா ஓடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சொல்ல போனா கோடி ராமகிருஷ்ணா இயக்கத்துல உருவான இந்த படம் தென்னிந்திய மொழிகள்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். வெறும் 13 கோடி ரூபாய் மதிப்பில் எடுக்கப்பட்ட இந்த படம் 70 கோடிக்கும் அதிகமான வசூல பண்ணி சாதனை படைச்சிச்சு. இந்த நிலையில ஹிந்தியில இந்த படத்தை அப்பவே ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அடிபட்டுச்சு. ஆனா இந்த படத்துல நடிக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டாங்க. இந்த படத்துல ஒருவேளை ரீமேக் பண்ணுனா நான் தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படம் ரீமேக் செய்யப்படாமலே போயிடுச்சு. இந்த படத்துல ரீமேக்ல நடிக்கிறதுக்கு தீபிகா படுகோன், கரீனா கபூர் மாதிரியான நடிகைகள் ரொம்பவே ஆர்வம் காட்டுனாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படம் ரீமேக் செய்யப்படாமலே இருந்துச்சு. ஆனா மறுபடியும் எப்படியாச்சும் ஹிந்தியில ரீமேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த படத்தை மறுபடியும் ஹிந்தியில ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல இதுல ஒரு நடிகையை நடிக்க வைக்கிறதுக்கு பேச்சு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதை கேட்ட ரசிகர்கள் போயும் இவங்களையே நடிக்க வைக்கிறீங்க, கண்டிப்பா அனுஷ்காவை தவிர யாருமே அருந்ததி படத்துக்கு செட் ஆக மாட்டாங்க, மறுபடியும் ஒருவேளை ஹிந்தியிலையும் ரீமேக் பண்றதா இருந்தா அனுஷ்காவையே நடிக்க வைங்க, அவங்க மட்டும்தான் செட் ஆவாங்க, வேற யார் நடிச்சாலுமே கண்டிப்பா நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹிந்தி ரீமேக்கை மோகன் ராஜா இயக்க இருக்கக்கூடிய நிலையில கீதா ஆர்ட்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறாங்க. இந்த படத்துல அருந்ததி கதாபாத்திரத்துல, அதாவது அனுஷ்காவோட கதாபாத்திரத்துல ஸ்ரீலீலா நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதை பார்த்துதான் ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல மோகன் ராஜா என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, முதன்முறையா கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற படமா ஹிந்தியில அருந்ததி படம் அமையும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. இதனால ஸ்ரீலீலாவை நடிக்க வைக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதை பார்த்து ரசிகர்கள் தான் தயவு செஞ்சு ஸ்ரீலீலாலாம் இந்த படத்துல நடிக்க வேண்டாம், அனுஷ்கா படத்துல, அதாவது அருந்ததி படத்துல அனுஷ்கா மட்டும்தான் செட் ஆவாங்க, ஒருவேளை நீங்க ரீமேக் பண்றதா இருந்தா அனுஷ்காவை வச்சு மறுபடியும் ரீமேக் பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மறுபடியும் அந்த படத்தை எடுக்காம ஹிந்தியில டப்பிங் பண்ணிக்கோங்க, அதுவே உங்களுக்கு சாதனையை கொடுக்கும், கண்டிப்பா படம் நல்லபடியா ஓடும். மறுபடியும் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வருமானு தெரியாது, அதுவும் ஸ்ரீலீலாவை வச்சு நடிக்க வச்சீங்கன்னா அந்த அளவுக்கு வருமானு தெரியாது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2009ஆம் ஆண்டு வெளியான அருந்ததி படம் அப்போ அவ்வளோ அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாரோட விருப்ப படமா இருந்துச்சு. இப்ப பார்த்தாலுமே பயப்படாதவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அருந்ததி படத்துல அனுஷ்காவுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் ரொம்பவே ஒரு கம்பீரமான கதாபாத்திரம். அதுல ரொம்பவே பக்காவா செட் ஆகியிருப்பாங்க அனுஷ்கா. அதே நேரத்துல சோனு சூட் வில்லன் கதாபாத்திரத்துல ரொம்பவே மிரட்டி இருப்பாரு. அவர் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அதை பார்த்தாலே அவ்வளவு எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அனுஷ்காவும் ஒரு பக்கம் மிரட்டி இருப்பாங்க, சோனு சூட்வையும் இன்னொரு பக்கம் மிரட்டி இருப்பாங்க. ரெண்டு பேருமே போட்டி போட்டு அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரோட கதாபாத்திரமே அவ்வளவு வலுவா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த படத்தை ரீமேக் பண்ணா ரெண்டு பேரை வச்சு பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்கும், வேற யாருமே செட் ஆக மாட்டாங்க, இல்லட்டா நீங்க டப்பிங் மட்டுமே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்துல நிறைய பேரோட ஆக்டிங் நல்லா இருக்கும். சொல்ல போனா நம்மளோட மனோரமா ஆட்சி அவங்களோட நடிப்புமே ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க தான் கடந்த காலத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுவாங்க.
அந்த காட்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் கதையோட திருப்பு முனையை வந்து வெளிப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம ராகுல் தம்பியை காப்பாற்ற போறதா இருக்கட்டும், அருந்ததிக்கு உதவி பண்ண போறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட கதாபாத்திரத்துல வந்து மனோரமா ஆட்சி வந்துட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. சொல்ல போனா அன்வர் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்த ஷாயாசி ஷிண்டேவும் நல்லாவே நடிச்சிருந்தாரு. அவருமே அவரோட பங்களிப்பு வந்து நல்லபடியா கொடுத்திருந்தாரு. அவருமே படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமா தான் இருந்தாரு. இவர் தான் வந்து நம்மளோட அனுஷ்காவுக்கு வந்து உதவி பண்ற கேரக்டர்ல வந்து வருவாரு. இவரு தான் அந்த அனுஷ்காவுக்கு வந்து கொஞ்சம் உத்வேகம் கொடுப்பாரு. முதல் நேரத்துல வந்து இந்த கந்தர்வ கோட்டைக்கு வரும்போது அனுஷ்கா வந்து சொல்லுவாங்க. அனுஷ்கா வந்து கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து அனுஷ்காவுக்கு ஆரம்பத்துல வந்து பேய் மேல நம்பிக்கை இருக்காது. ஆனா பசுபதி அப்படின்ற ஒருத்தர் உண்மையா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அனுஷ்காவே பயப்படுவாங்க. ஆரம்பத்துல பழைய அனுஷ்கா, அதாவது அருந்ததி வந்துட்டு ரொம்பவே தைரியமானவங்களா இருப்பாங்க. ஆனா அன்பர் கிட்ட பேசக்கூடிய அனுஷ்கா வந்துட்டு கொஞ்சம் பயந்த சுபாவமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து எதிர்த்து பேசுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து ஒரு பேய் கூட வந்து எதிர்த்து நிக்கிற மாதிரிலாம் ஒரு தைரியமான பெண் கிடையாது. ரொம்பவே பயந்துகிட்டு வந்து கந்தர்வ கோட்டையை விட்டு போறதுக்காகலாம் வருவாங்க. அதுல குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா அந்த ட்ரெயின் வரக்கூடிய ட்ராக்ல வந்து கார்ல வந்து மாட்டிப்பாங்க. அந்த சீன் வந்து அவ்வளோ பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா நமக்கே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பை வந்து கொடுக்கும். அதுல வந்து அனுஷ்காவோட ஆக்டிங் அவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பயந்து தான் உயிரை காப்பாத்துறதுக்கு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடுவாங்க. பட் அவங்களால முடியாது. அந்த இடத்துல வந்து அனுஷ்காவுக்கு உதவி பண்றதுக்கு அவங்க வீட்டுல வேலை பார்க்குற நபர் ஒருத்தர் வருவாரு. ஆனா அவரையுமே வந்து பசுபதி வந்து கொன்னுடுவாங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அவ்வளோ மிரட்டி இருப்பாங்க இந்த படத்துல. அதுல இருந்து தப்பிச்சு அனுஷ்கா வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ வந்து கந்தர்வை கோட்டையை விட்டு அவங்களோட வீட்டுக்கு, அனுஷ்காவோட வீட்டுக்கு வந்து போறதுக்கு எல்லாரும் தயாராகிட்டு வருவாங்க. அப்போ வந்து பேய் வந்து அனுஷ்காவை மிரட்டிடும். நீ வந்து வீட்டுக்கு போக கூடாதுங்க தான் இருக்கணும், மத்தவங்களை அனுப்புன்னு சொல்லிடுவான். அப்போ வந்துட்டு பயந்துகிட்டே வந்து நாங்க இருக்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அனுஷ்காவுக்கு வந்து பழைய அனுஷ்காவோட கதைகள் வந்து தெரிய வரும். அவங்க வந்து எப்படி இறந்து போனாங்க, அவங்க வந்து பசுபதி அழிக்கிறதுக்கு என்ன தயார் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க, அதாவது அவங்க ஒரு ஆயுதம் வந்து தயார் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அது வந்து தெரிய வரும். ஏன்னா மனோரமா சொல்லும்போது வந்து நம்பவே மாட்டாங்க அனுஷ்கா. அதே நேரத்துல அன்வர் சொல்லும்போது நம்ப மாட்டாங்க. அப்போ அன்வர் வந்து அனுஷ்காக்குள்ள வந்து பழைய அனுஷ்கா வர வைக்கிற மாதிரி ஒரு சீன் நடக்கும். அது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அதை பார்த்தா எல்லாருக்குமே புல்லரிச்சிடும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அனுஷ்கா வந்து அந்த கதாபாத்திரத்துல அந்த கேரக்டர்ல நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அனுஷ்காவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் பசுபதி அழிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து இந்த அனுஷ்காவும் வந்துருவாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கதைகள் தான் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அந்த ஆயுதத்தை தேடி போறது, அதை எடுத்துட்டு திரும்பி வர்றது, அன்வர் வந்துட்டு அனுஷ்காவுக்கு உதவி பண்றது, மனோரமா உதவி பண்ண போய் அவங்களும் இறந்து போயிடுவாங்க. அதே நேரத்துல அன்வரையுமே வந்துட்டு நம்மளோட பசுபதி வந்து கொலை பண்ணிடுவாரு. அதுல குறிப்பா சொல்லப்போனா இந்த படத்துல வந்து எல்லா பாடல்களுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் அனுஷ்கா சோனு சூட் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாட்டு வரும். அதாவது சோனு சூட் வந்துட்டு ஒரு மந்திரங்கள்லாம் கத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அனுஷ்கா வந்துட்டு அடையிறதுக்காக ஒரு வேலை பண்ணுவாரு. அப்போ வந்து ஒரு நடனம் ஆட சொல்லுவாரு. அந்த பாடல் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த பாடல்ல வரக்கூடிய கலை மூலமா தான் அனுஷ்கா வந்துட்டு பசுபதியை வந்து சிறை வச்சிருவாங்க, அதாவது அடைச்சு வச்சிருவாங்க. இதுல இருந்து அந்த சிறையில இருந்து பசுபதி வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ புதுசா இருக்கக்கூடிய அனுஷ்கா வந்து ரொம்பவே மிரட்டி இருப்பாரு. கடைசியில அனுஷ்கா வந்து எப்படி சோனு சூட்டை வந்து கொலை பண்ணி மறுபடியும் வந்துட்டு தப்பிக்கிறாங்க அப்படின்றது இந்த கதையா இருக்கும். இந்த கதை வந்து ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளவு சுவாரஸ்யமா தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா எந்த இடத்துலயுமே விறுவிறுப்புக்கு வந்து பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பு தூண்டிக்கிட்டே இருக்கும். இந்த படம் வந்து அப்ப மட்டும் இல்ல, 2009 ரிலீஸ் ஆனா கூட இப்ப பார்த்தா கூட அவ்வளவு பயங்கரமா இருக்கும். பார்க்கணும்னு தான் தோணும். மற்றபடி எவ்வளவுதான் பயமா இருந்தாலும் கண்டிப்பா அந்த படத்தை வந்து பார்க்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எந்த இடத்துலயும் சலிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா சொல்ல போனா இதுல இவங்க மட்டும் இல்ல, எல்லா கதாபாத்திரங்களுமே அவங்களுக்கான வேலையை கரெக்டா பண்ணியிருப்பாங்க. இந்த படம் அதனால மட்டும்தான் அந்த அளவுக்கு நல்ல ரீச் ஆச்சுன்னே சொல்லலாம். இப்படி இருக்கும் போதுதான் இப்போ மறுபடியும் ஹிந்தியில வந்து ரீமேக் பண்ண போறாங்க. இது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா அருந்ததி படம் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதனால ஹிந்தியில ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்ற போது வந்து அதையும் ஆவலாதான் காத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஏன்னா இதுல ஸ்ரீலீலா வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனேதான் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒருவேளை ஸ்ரீலீலாவுமே வந்துட்டு அனுஷ்கா மாதிரியே நல்லபடியா நடிச்சு கொடுக்கலாம். ஒருவேளை அனுஷ்கா மாதிரியே இவங்களுக்கும் இந்த படம் வந்து நல்ல படமா அமையலாம். ஏன்னா இவங்களுமே கொஞ்சம் ஆக்டிங்ல வந்து நல்லதா படுவாங்க, டான்ஸுமே பிரித்து எடுப்பாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவங்களுமே இந்த படத்துல வந்து ஒருவேளை நல்லா நடிக்கலாம். ஒருவேளை சொன்ன மாதிரி அனுஷ்கா மாதிரியே இவங்களுக்கும் ஸ்ரீலீலாவுக்கும் வந்து இந்த படம் வந்து பேர் வாங்கி கொடுக்கலாம்.
ஆனா இருந்தாலும் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, நீங்க ரீமேக் பண்றதுதான் பண்றீங்க, தயவு செஞ்சு அனுஷ்காவையும் மறுபடியும் நடிக்க வைங்க, வேற யாருமே நடிக்க வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா நடிச்சு கொடுத்திருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, பாகுபலிக்கு முன்னாடியே அருந்ததி படம் தான் அனுஷ்காவுக்கு வந்து ரொம்பவே பேர் வாங்கி கொடுத்துச்சு. அனுஷ்கா அப்படின்னாலே அவங்களுக்கு ராணி வேடம் வந்து ரொம்பவே பக்காவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ராணி வேடம் வந்து ரொம்பவே பக்காவா செட் ஆகும். அதனால மறுபடியும் இவங்க இந்த படத்துல நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்றாங்க. ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஸ்ரீலீலாவுமே அவங்களுக்கான பங்களிப்பை நல்லா கொடுப்பாங்கன்னு நம்பலாம். ஏன்னா அவங்களுமே டான்ஸ்ல வந்து பெருத்தெடுப்பாங்க. ஒருவேளை அனுஷ்கா மாதிரி இவங்களுக்குமே இந்த படம் வந்து பேர் வாங்கி கொடுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த படத்தை வந்து 2026 ஜனவரியில தொடங்க இருப்பதா பேச்சு அடிபடுது. அதுக்கான வேலைகளையும் வந்து மோகன்ராஜ் வந்து ஈடுபட்டு வராரு. ஒருவேளை இந்த படம் வந்து நல்லபடியா வரலாம். இந்த படம் வந்து நீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அருந்ததி படம் ஹிந்தி ரீமேக்ல ஸ்ரீலீலா நடிக்க போறாங்க. இவங்க நடிச்சா இந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இவங்க நடிக்கல அப்படின்னா இந்த படத்துல வந்து யார் நடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதே நேரத்துல தமிழ்ல வெளியான அருந்ததி படம், அதாவது அனுஷ்காவோட அருந்ததி படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும், எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.